பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கூட இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேரிலே இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிகிற கடவுள். ஏனென்றால் தேவனாலே என்று ஒரு அதிகாரம் உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு ஏற்று நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு ஏற்று நிற்கிறான். அப்படி ஏற்று நிற்கிறவர்கள் தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு அல்ல துக்கிரிகளுக்கு பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய்வதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் பெரிதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்கள். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியது அவனுக்கு வரியும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியது அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியது அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியது அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேறொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக. இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனைகளும் உன்னிடத்தில் நீ அன்புகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையினாலே தொகையை அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுதலாக இருக்கிறது. நித்திய விட்டு எழுந்திருக்க வேலையாயிட்டு என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபம் இருந்ததை பார்க்கலாம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிட்டு. ஆகையால் அந்த காலத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் பேசித்தனம் காமகாரம் வாக்குவாதம் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துரிசைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அதிகாரம் 14. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாக நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவனே அற்பமாக எண்ணாதிருப்பானாக. பசியாக இருக்கிறவனும் பசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். வேறொரு எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாக இருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவன் கர்த்தருக்கென்று புசியார்ந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்ம ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தவர்கள் மேலும் ஜீவனுள்ளவர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் விளைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க இவன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? இவன் சகோதரனை அற்பமாக எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவியாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாக கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவன் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருளும் தன்னிலை தீட்டுள்ளதல்ல என்று கர்த்தராகிய இயேசுவுக்கு அறிந்து நிச்சயித்திருக்கிறான். ஒரு பொருளை தீட்டுள்ளது என்று எண்ணிக்கொள்ளுகிறவன் அவனுக்கு அது தீட்டுள்ளதாக இருக்கும். போஜனத்தினாலே தன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்குனதினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்தவனுக்காக மரித்தாரே. உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புஷ்பம் குடிப்பும் இல்லாது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாக சந்தோஷமாக இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாக இருக்கிறான். ஆனபடியில் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அந்நிய பக்தி விருத்தி உண்டாக்குவதை நடக்க கடவோம்.
போஜனத்தின் தேவனுடைய கிரியை அழைத்து போடாதே. நீ எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதான், ஆனாலும் இடல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாக இருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதைகளும் செய்கிறதும் உன் சகோதரன் இடகிறதுக்காவது தவறுதற்காவது பலவீனப்படுவது அருகே எதுவாக இருந்தால் அவர்கள் ஒன்றே செய்யாமல் இருப்பது நன்மையாக இருக்கும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உள் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயத்த காரியத்தை தன்னை குற்றவாளியாகாதவன் பாக்கியவான். ஒருவன் சமுதாயப்படுத்தவனாக இருந்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியால் அக்னிக்குள்ளே தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அதிகாரம் 15. அண்டியும் பலமுள்ளவர்களாய் நான் நமக்கு பிரியமாய் நடவாமல் பலவனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு எதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவன் நமக்கு பிரியமாய் நடவாமல் நம்மை நிந்திருக்கிறவுடைய நிந்தைகளை என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவவசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதனாலும் நாம் நம்முடைய நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படி பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படி நீங்கள் ஏக சிந்துகளாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அதனால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரன் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அதை எப்படி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உண்மையை அறிக்கை பண்ணி நம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளை அவருடைய ஜனங்களோடு கூட கழிவுறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளை எல்லாரும் கர்த்தர் எங்கள் ஜனங்களை எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார். மேலே ஈசாயின் பேரும் புறஜாதியாரை ஆளும்படி எழும்புகிறவருமாகி ஒருவர் தோன்றுவார். அவரிடத்தில் புறஜாதியர் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயை சொல்லுகிறார். பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின்றி ஒன்று விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என் சகோதரரை நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்கள் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல அவர்களுமாக இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்படி இருந்தும் சகோதர புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசிரியர் என்று புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனாகும்பட்டு தேவனுக்கு அறிவித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாக எழுதினேன். ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. புறஜாதிய வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படி ஒரு அற்புத அடையாளங்களை பலத்தினால் தேவாவின் பலத்தினால் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவர்களை சொல்லுதல்லாமல் வேறொன்றை சொல்ல நான் துணிவதில்லை. இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிகம் தேசம் வரையிலும் கிறிஸ்துவ சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். மேலும் அவருடைய செய்தி அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறபடியே நாம் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகம் தரம் தடைப்பட்டேன். இப்பொழுது இந்த திசைகளினால் எனக்கு இடமில்லாதபடினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாக எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்திற்கு வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வெளியிட்டு அனுப்ப எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாக இருக்கிறேன். மக்கதோனியாவில் அகாயாவிலும் உள்ள எருசலேம் உள்ள பரிசுத்தவர்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விரும்ப கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாகவும் இருக்கிறார். எப்படி என்றால் புறஜாதி அவருடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்தவர்களால் கடனாளியாக இருக்கிறார்களே. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்பித்த பின்பு உங்கள் வழியாக ஸ்பானியாவுக்கு போவேன். நான் உங்களிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷன் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். மேலும் சகோதர தேவ சுத்தத்தினாலே நான் சந்தோஷத்துடைய உங்களிடத்தில் வந்து உங்களுடைய இளைப்பாரும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தவிக்கப்படப்படும்படிக்கு நான் எருசலேமில் பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்மசகாய் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களிலே நான் போராடுவது போல நீங்கள் என்னுடைய கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவருடைய அன்பு நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். அதிகாரம் 16. கெங்கரேயா ஒரு சபைக்கு ஊழியக்காரராக நம்முடைய சகோதரர் பெபையாளை நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தவான்கள் கேட்டபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது அதில் நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அனைவருக்கும் எனக்கு கூட ஆதரவாக இருந்தவள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன்மையாளர்களாகிய பிரிஸ்கிலாலையும் ஆக்களாலையும் வாழ்த்துங்கள்.
அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியால் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையாரும் வாழ்த்துங்களாக. அவளை கிறிஸ்துவ முதல் பலனாக என் பிரியமான எப்பனேத்தை வாழ்த்துங்கள். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தைய கிறிஸ்துவம் உள்ள ஆண்களும் எனக்கு இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவளுமாக இருக்கிற அண்டேனிக்காவையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்கு எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய உடன் வேலையாட்களையோ உர்பானையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லையை வாழ்த்துங்கள். அரிஸ்தோ பூலுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள். என் இனத்தான ஏரோதியாலை வாழ்த்துங்கள். நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டலே வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். கர்த்தருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாக அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். அசிங்கீரித்துவையும் பிலேகோனையும் எர்மாவையும் புத்திரவாவையும் எர்மையையும் அவர்களோடு இருக்கிற சகோதரையும் வாழ்த்துங்கள். லோகையும் யூலியாலையும் நேரையையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள். ஒருவர்கள் பரிசுத்தத்துடைய வாழ்த்துங்கள். கிறிஸ்துவ சபையால் உங்களை வாழ்த்துகிறார்கள். அன்றியும் சகோதரி, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களை உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிற நயவசனிப்பினாலும் இச்சைக்கு பேச்சினாலும் கபடி இல்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படுதலை அவருக்கு தெரிய வந்திருக்கிறதாக உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பெரிகளுமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் காலின்களை நசுக்கப்படுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபை உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமேன். இடநூறு வேலையாட்களாக தீமத்தேவன் இனத்தாராகிய லூகியும் ஆசோனும் சசிபாத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இந்த நிருபத்தை எழுதின தர்குவாகிய நான் கர்த்தருக்கும் உங்களை வாழ்த்துகிறேன். என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காய்வு உங்களை வாழ்த்துகிறேன். பட்டணத்துக்கு நடக்காரனாகிய ரசுவும் சகோனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆதிகாலம் முதல் அடக்கமாக இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசனாகங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டது. சகல ஜாதிகளும் விசுவாசம் கீழ்ப்படியும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாக இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாக இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசிப்பது அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நம்முடைய நாமமைப்படட்டு நேர்ந்த வேத வாசிப்பை எங்களுக்கு நீ கொடுத்தபடியால் உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். பரிசுத்தாவுடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இதனால் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளும் அற்புதங்களும் செய்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நாளில் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென். ஆமென்.